ஹலோ ஹலோ, வந்துச்சா? நான் பேசுறது கேட்குதா? இங்கே என்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிற பத்திரிகைக்கார அன்னைங்களுக்கும், அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும், அதே மாதிரி என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், கமுதி மாவட்டம், இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க, நான் அதிகமாக நான் பேசக்கூடாது, இருந்தாலும் ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நம்ம அண்ணன் பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும், நடிகர் அவர்களுக்கும், அதே மாதிரி மாஸ்டர் சாக்குவார் தங்க அண்ணன் அவர்களுக்கும், அதே மாதிரி முத்துக்காலை அவர்களுக்கும், அந்த அம்மா உன் பேர் என்னம்மா, வைஷ்ணவி அவர்களுக்கும், கீரூனியா நடிச்சிருக்கு, வட்டி ஏக்குது நம்மள்கிட்டே பயங்கரமாக. அது கேட்குறத பார்த்தா அது ராம்நாடு மாவட்டத்தில் இப்படியே வட்டி கேட்பாங்க அதிகமாக. ஆமாம், அதிகமாக வட்டி கேட்பாங்க மாஸ்டர். காலையில் ஒரு வேப்பங்குச்சி ஒடிச்சு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வசூல் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏரியா. இந்த அவர் பின்னுக்கு இருந்து உண்மைன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஹீரோ பாவம் நல்லா பேசினாப்புல, நல்ல உடன்பார்பாக இருக்கார். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணனை பற்றி நான் நிறையா சொல்லணும். இயக்குனர் அந்த கண்ணை எப்படின்னா, அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார், என் இல்லத்துக்கு வருவார். வரும்போது அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே, இதில் பாக்கியராஜ் சார் நடிக்கணும் அப்படின்னு. ஏன் போய் கேளு அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்காரா, சுட்டு போடுவாரா? இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு. இல்லைண்ணே நீங்கள் வாரியலா, நான் வந்தால் உனக்கு இது வேலையான்னு என்னைய கேட்பாரு. நீ போய் கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு. பிடிச்சிக்கிடிச்சிட்டு அவங்க சீன்னா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு என் சீன்னு இங்கே ஒரு இதுக்கிட்ட சென்னையில் திருவேற்காடுக்குள்ளே வச்சு எடுத்தாப்புல. சரியான வெயில். ரெண்டாவது மண்டையை புழக்குது, என்னன்னு தெரியல. கண்ணன்கிட்டதான் பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியலை. நடித்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ராம்நாடு மாவட்டம் ஃபுல்லாமே வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது, வேலிக்கருவு அதிகமாக இருக்கும், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அங்கே உள்ள வீடுகள்லாம் ஹீரோ தம்பி சொன்னாப்புல காணாமல் போய்கிட்டு இருக்கு, உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இதுக்காகத்தே முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும்போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரித்து கொண்டு வந்தார். அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்போ எனக்கு 3 வயசு 4 வயசு இருக்கும். எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமில்லனே, எப்படின்னா மரத்தை அறுத்து ரோட்டில் மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம். அது கரண்ட் போனானே என்ன போனானே அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சுருவோம். இப்படி செய்கிறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும். முதலாக என்னுடைய மண் சிவகங்கை மண்ணில் என்னன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனார். அப்போ நான் போய் கை கொடுத்தேன். 4.5 வயசு கை கொடுக்கும் போது, அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா கோட்டைக்குள்ளே தான் பிறந்தேன். நினைத்ததை முடிப்பவன்னு எங்கள் அம்மா ரொம்ப எம்ஜிஆருடைய ரசிகர். கூப்பிட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து என் விழியின் உன் விழியை சந்திச்சால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும் போதே நான் பிறந்தேன். 5000 ரூபா பணம் கொடுத்தாரு. குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கா, ஏன் நான் பிறந்ததே அப்பத்தான் பிறந்தோம்னு சொல்றேன். எனக்கு என்ன ஆக்சுவலா ஆமா 5000 ரூபா பணம் கொடுத்து விட்டுருந்தாரு. இந்த தேட்டரில் இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க. எழுதி அனுப்பும்போது கொடுத்து விட்டுருந்தாங்க.
கொடுக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 வயசு 9 வயசில் எங்கள் ஊரில் வந்து கால்ரா அம்மா நிறையா வரும். உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த வெயில் பகுதி அதிகனால. ஏன்னா இதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது. அப்போ பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஒரு சட்டி கஞ்சியை கொடுத்து, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான். குறவட்டுச்சனமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான். நாங்கள் ரொம்ப பழகுவோம் டீப்பா. அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு கொடியை போட்டு விட்டுருச்சு எங்கள் அம்மா. ஏன்னா கால்ரா வரக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்கணும், அம்மா அம்மா போட்டுறக்கூடாது. அது அது அப்படி என்னுடைய மைண்டுக்குள்ளே போய் போய் தலைவர் தலைவர் தலைவர்னு இருந்து தலைவர் படத்தை நிறையா பார்த்தேன். அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன். நடித்து ஒரு படமும் பண்ணியிருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் இதுலேயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாவம் கண்ணன் வந்து நல்ல மனிதர், நேர்மையானவர், யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டார். நிறையா அவர் விதையில் விதைச்சிருக்காரு. நிறையா கருதுகளை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமாக மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.